சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உட்காரு. பரவாயில்ல, சொல்லுங்க சார். உட்காரு. கான்ஸ்டபிள் சார். சூடா 2 டீ சொல்லு. ஓகே சார். சின்னராசு, ஒரு நாட்டோட ராஜா கிட்ட அந்த ஊரோட ஜோசியர் உங்க உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொன்னாராம். பயந்து போன ராஜா, இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த ஜோசியர், இதுக்கு மேல நீங்க வாழ்க்கையில பாக்குறது எல்லாமே பச்சை நிறமா தான் இருக்கணும், அதை தவிர வேற எதை பார்த்தாலும் உயிர் போயிடும்னு சொன்னாராம். உடனே அந்த ராஜா அவர் ஊருக்குள்ள இருக்கிற வீடுங்க, கடைங்க, குட்டி குட்டி செவருங்க எல்லாத்துக்கும் பச்சை நிறம் அடிச்சாராம். அவ்வளோ ஏன், பயம் எந்த அளவுக்கு மண்டைக்கு ஏறிடுச்சுன்னா அவர் மந்திரி சபையில் இருக்கிற எல்லாரையுமே பச்சை நிறம் ட்ரெஸ்ஸை தவிர வேற எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஜோசியர் மறுபடியும் அந்த ராஜாவை பார்க்க வந்தாராம். அப்போ ரொம்ப சந்தோஷமா அந்த ராஜா, என்ன ஜோசியரே, இதுக்கு மேல என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, ஏன்னா நான் இப்ப பாக்குறது எல்லாமே வெறும் பச்சை நிறம் தானேன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த ஜோசியர் சிரிச்சுக்கிட்டே, அட முட்டாள் ராஜா, இவ்வளோ பணம் செலவு பண்ணி நேரத்தை வீணாக்கி நீ இந்த ஊரையே பச்சை நிறம் ஆக்குறத விட்டுட்டு உன் கண்ணுக்கு நீ சாதாரணமா ஒரு பச்சை நிறம் கண்ணாடியை போட்டிருந்தா நீ பார்க்கறதெல்லாம் பச்சையா இருந்திருக்குமேடா, முட்டாள் அப்படின்னாராம். வாழ்க்கையில் அதே மாதிரி தான் சின்னராசு. நிறைய பேர் தன்னோட தப்பை திருத்திக்கணும்னு நினைக்காம மற்றவங்க எல்லாரையும் தனக்கேற்ற மாதிரி மாற்றணும்னு நினைப்பாங்க. நீயும் அதே ரகம்தான். சூடாறிடு போது டீ சாப்பிடு. தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க சின்னராசு. முதல்ல ஒரு பொய்ய சொல்லி உன் மச்சான் ராஜபாண்டிய தண்டனையில இருந்து தப்பிக்க வச்சு ஒரு தப்பு பண்ண. இப்போ அவன் பொண்டாட்டிய தேர்தல்ல ஜெயிக்க வச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட. பொண்டாட்டியா தங்கச்சியான்னு வந்தா நீ நிச்சயமா உன் பொண்டாட்டிக்கு தான் ஆதரவு கொடுப்பேன்னு நான் நினைச்சேன். நீ அதுக்கு நேர்மாறா என் தங்கச்சிக்கு தான் ஆதரவுன்னு சொன்ன. அதனால்தான் எலெக்ஷன் அமைதியா நடக்கணும்னு பொய்யா ஒரு காரணத்தை சொல்லி உன்னையும் ராஜபாண்டியும் தூக்கி உள்ள வச்ச. அங்கேயும் நீ லாக்அப்ல இருந்தே உன் தங்கச்சிக்கு ஆதரவா ஒரு வீடியோ எடுத்து அதை ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பிச்சு ரொம்ப புத்திசாலித்தனமா உன் தங்கச்சியை இந்த தேர்தலில் ஜெயிக்க வச்சிட்ட. ஒத்துக்கிறேன், இதை நான் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம்தான். கூட பிறந்த தங்கச்சியை பெருசா நினைச்சு உனக்காகவே வாழ வந்த உன் பொண்டாட்டியை நீ அசிங்கப்படுத்திட்ட. தப்பு பண்ணிட்ட சின்னராசு. இப்ப நான் சொல்றேன், இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. இன்னைக்கு உன் தங்கச்சிக்காக உன் பதவியை விட்டு கொடுத்துருக்க. நாளைக்கு இதே தங்கச்சியால உன் வாழ்க்கையே இழந்துட்டு நிக்க போற. டீ சாப்பிடுங்க சார், ஆறிட்டு போகுது. நான் கொஞ்சம் பேசலாமா சார்?
சார் என் தங்கச்சிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். என் உசுரை கூட கொடுப்பேன். அதுதான் எனக்கு சந்தோஷம். நான் ஜெயிக்கிறத விட என் தங்கச்சி ஜெயிக்கணும் சார். அதுதான் எனக்கு பெருமை. சார் நீங்கள் என் உசுரை காப்பாற்றிருக்கீங்க. அந்த நன்றி விசுவாசம் எனக்குள்ள எப்போதுமே இருக்கும். ஆனால் ராஜபாண்டி மாப்பிள்ளையை பழி வாங்கணுன்ற நோக்கத்தோட அவரோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாடி அதனால என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சார் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை யாரு கொடுத்தாலும் அவங்கள நான் மன்னிச்சிடுவேன் சார். ஆனால் என் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது யாரா இருந்தாலும் விடவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் சார். நான் இப்போ சொன்னதை நீங்கள் ஒரு பேச்சுக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம். உன் மச்சான் ராஜபாண்டி 7 நாளுக்குள்ள அவனை தூக்கி உள்ள வைக்க முடியாதுன்னு என்கிட்ட சவால் விட்டு போனான். இப்ப நான் உன்கிட்ட சவால் விடுறேன். எண்ணி 7 நாள் உன் மச்சான் ராஜபாண்டிய நான் தூக்கி உள்ள வைப்பேன். முடிஞ்சா காப்பாத்திக்கோ. இதை நான் சும்மா ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்லல, எச்சரிக்கையா தான் சொல்றேன்.